நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 76வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். வெளியில் தெரியாத கோடீஸ்வரர்கள் கைரேகை ரகசியங்கள். வெளியில தெரியாத பணக்காரங்கள்னு வெளியிலேயே தெரியாது, ஆனால் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய கைரேகை அமைப்பு எவ்வாறு இருந்தால் என்ன பணம் நிறைய இருக்கும், வெளியிலேயே தெரியாது. அப்பேற்பட்ட கைரேகை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒருவருடைய கையை பார்க்குறோம் சார். கையை பார்த்தோன்னா சூரிய ரேகை இருக்காது. மெயினாக எடுத்தோன்னே நம்ம கையை எல்லா ரேகையும் இருக்கும், சூரிய ரேகை மட்டும் மிஸ் ஆகிருக்கும். மித்த ரேகை எல்லாமே இருக்கும். அப்போ ஆயுள் ரேகை நன்றாக இருந்தால் உடல் நன்றாக இருக்கிறது, செவ்வாய் ரேகை கூட இருந்தால் வியாதி இல்லாமல் உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி இப்போ இது ஒரு சாதாரணமாக ஒரு கை போட்டிருக்கோம், இதில் சூரிய ரேகை இல்லை. மோதிரம் போடுறோம்ல, அதில் விரலுக்கு கீழே இருக்குது சூரிய ரேகை, அது இல்லை. ஆனால் ஆயுள் ரேகை நல்லா இருக்குது, சுக்கரமேடு நல்லா இருக்குது, சுக்கரமேட்டில் செல்வாக்கு இருக்குது. அப்போ பரம்பரையாகவே அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, செல்வாக்கு உள்ள நபர்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த விதி ரேகை நல்லா இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகைகள், சரிங்களா? அந்த விதி ரேகை ஆயுள் ரேகைக்கு கீழே, ஆயுள் ரேகையோட ஒட்டி வருது விதி ரேகை. இங்க வந்து சதுரம் முக்கோணம் நிறைய இருக்கு. எங்க ஆயுள் ரேகைக்கு கீழே இருக்கும் பொழுது பூர்வீகமான இடம், நிலம், சொத்து பத்து நிறைய இருக்கு அப்படிங்கிறது இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரமேட்டில் செல்வாக்கு நிறைய, சப்போர்ட்டிங் ரோல் நிறைய இருக்கு, சுக்கிரமேடும் உயர்வா இருக்கு, ஆயுள் ரேகையும் நல்லா இருக்கு. இப்போ ஆயுள் ரேகைக்கு கீழே சதுரம் முக்கோணம் இருந்தால் என்ன சார் அர்த்தம்? நம்ம காமெடியை பார்க்கறோம்னு தெரியும், நிறைய பரம்பரையா சொத்து பத்து, நிலவளம், முன்னோர்களுடைய சொத்து பத்து நிறைய இருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. விதி ரேகை ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகை வருது. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை காமிக்குது. குருமேடு உயர்வா இருக்கு, குருமேட்டில் சதுரம் இருக்கு, பாதுகாப்பு. குருமேட்டில் சதுரம் இருந்தால் பாதுகாப்பு, பணத்திற்கு பாதுகாப்பு, நிறைந்த செல்வம். அதே மாதிரி பண முக்கோணமும் இருக்கு. புத்தி ரேகை, விதி ரேகை, புதன் ரேகை சேர்ந்து ஒரு பண முக்கோணம். உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த புதன் மேடும் நல்லா இருக்கு, புதன் மேட்டில் 2-3 கோடுகள் இருக்கு. அப்போ பணத்தை சேமித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் சூரிய ரேகை இல்லாததினால் வெளியே தெரிவதில்லை. இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில ஒரு பெருக்கல் குறி இருக்கு. நல்ல புத்திசாலித்தனம், அறிவாற்றல் எல்லாமே நிறைய இருக்கு, சரிங்களா? அப்போ சூரிய ரேகை மட்டும் மிஸ்ஸிங். இது ஒரு நபர் ஒரு 40 வயதில் வருகிறார், அப்போ அவருக்கு லேட்டா கூட சூரிய ரேகை ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை எவ்வளவு தெரியுமா இருக்கும்? லைட்டா இவ்வளவு போலதான் இருக்கும். அப்போ அவருடைய புகழ், அவருடைய வெற்றி, அவருடைய உழைப்பு, அவருடைய செல்வம் வெளியில் தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. குருமேட்டில் சதுரம் இருக்கிறது, குருமேடு நன்றாக இருக்கிறது, நல்ல ஒரு தலைமைக்கு தகுதி, நிறைய பணம் வரும், அது பாதுகாப்பாக இருக்கும். சுக்கிரமேடு உயர்வா இருக்கு, சுக்கிரமேட்டில் செல்வாக்கு ரேகை இருக்கு, நல்ல பெரிய செல்வந்தராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. விதி ரேகை ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகை இருக்குது, ஆயுளோட சேர்ந்து இருக்குது, நிறைய சொத்து புத்து நிறைய இருக்கு, நிறைய ஒரு தொழிலதிபர் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை காண்பிக்குது. பண முக்கோணமும் இருக்கு, விதி ரேகை, புதன் ரேகை, புத்தி ரேகை சேர்ந்து இங்க ஒரு பண முக்கோணம் இருக்கு, முக்கோணம், சதுரம். அதே மாதிரி புதன் மேட்டுல புதன் ரேகையும் இருக்கு. இந்த புதன் ரேகை, அதாவது புதன் மேட்டை நோக்கி வர புதன் ரேகையும் இருக்கு, புதன் மேட்டில் ரேகைகள் இருக்கு. அப்போ இவருக்கு வெளியே தெரியாத, வெளியில சொல்ல முடியாத ஒரு பணங்கள் நிறைய இருக்கும், சொத்து பத்து நிறைய இருக்கு, கீழே பூர்வீகமான சொத்து பத்து நிறைய இருக்கு. இவரும் 2-3 பணம் சம்பாதிக்கிறாரு. ஒரு சில பேரை பார்த்த உடனே இவங்க பணக்காரங்களான்னு தெரியவே தெரியாது. ஒரு சில பேர் வந்தா, சூரியனாவே வந்தா சார். சூரியன்னா வெளிச்சம். சூரிய ரேகைனா முதல்ல சூரியன்னா என்ன, சூரிய ரேகைனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விசாரம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சூரிய ரேகை என்பது புகழை விரும்புவது, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, நல்லா பளபளப்பாக இருக்கிறது, வெளியில் தெரிகிறது. 1 லட்ச ரூபா இருந்தால் 1 கோடி ரூபா இருக்கிற மாதிரி வெளியில் காமிச்சுக்கோங்க. பந்தா பேர் வழி. சூரிய ரேகை இருந்தால் பந்தா வெளியில் தெரியும் நீங்கள் இருப்பது
நீங்கள் என்ன செய்கிறீங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, சொத்து பொத்தெல்லாம் வெளியில் தெரியும். அந்த சூரிய ரேகை இல்லாத போது மோதிரம் போடுறவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய ரேகை, அது சூரிய மேடு. அதில் ரேகை இல்லாத போது உங்களுக்கு வெளியில் தெரியாது சார். வெளியில் தெரியாத பணக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தாக்க சும்மா ஒரு பழைய வேஷ்டி பழைய சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே எளிமையாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தாக்க 1000 கோடிக்கு அதிபதி, நிறைய கோடிகள். இப்போ 1000 கோடிங்கிறது சாதாரணமாக சொல்கிறேன், அவங்களுக்கு எவ்வளோ கோடி இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி சாதாரணமாக போயிட்டு இருப்பாங்க. எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது. சும்மா வாக்கிங் செருப்பு கூட போடாமல் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கை எப்படி சார் இருக்கும்? பளபளப்பாக இருக்காது, லைட்டாக கருமை கலந்துருக்கும். சுக்கர மேடுகள் எல்லாமே நல்லா இருக்கும் சார். மேடுகள் எல்லாம் பங்கப்படாமல் நல்லா சிறப்பாக இருக்கும். விதி ரேகை ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகை இருக்கும். குரு மேட்டில் சதுரம் இருப்பது, அல்லது திரிசூலம் இருப்பது, அல்லது முக்கோணம் இருப்பது. இப்போ இருதய ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில ஒரு பெருக்கல் புள்ளி, நல்ல சிறப்பான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு, ஒரு நல்ல ஒரு திறமையான நபராக இருப்பார். பண முக்கோணம் இருப்பது, புதன் மேட்டில் மேல் நோக்குன ரேகையில் புதன் ரேகை இருப்பது. இந்த மாதிரி கையில் அமைப்பு இருக்கு சார். பூர்வீகமாக இடமும் நலமும் இருக்கு, சப்போர்ட்டிங் ரோலும் இருக்கு, குருமேட்டில் சதுரம் இருக்கு, நல்ல ஒரு திறமையான, நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்குறாரு, ஆனால் வெளியில தெரியாது. காரணம் என்ன? சூரிய ரேகை இல்லை. ஒரு சில பேருக்கு ஒரு 40 வயசுல பார்க்குறோம்னு வச்சுங்க, ஒரு 50-55 வயசுல லைட்டாக சூரிய ரேகை வரும். அப்போது வெளியில தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகை இல்லைன்னா வெளியில தெரியாது சார். சூரிய ரேகை இல்லை என்றால் புகழ் வெளிச்சம், உங்கள் மேலே வெளிச்சத்துக்கு வரீங்கன்னு சொல்கிறோம். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். சூரிய ரேகை வரும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு போதுங்கிற அளவுக்கு நிறைய பேரை பணம் சம்பாதிப்பீங்க. ஆனால் சூரிய ரேகை இல்லாத கைகளில் சூரிய ரேகை மிஸ்ஸிங். இந்த கையை பாருங்கள், ஒரு ராஜ யோகமான ஒரு கை. சுக்கிரமேடு நல்லா இருக்கு சார். சுக்கிரமேட்டில் செல்வாக்கு இருக்குது. நிறைய பணத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோலில் இருக்கிறாங்க. செல்வாக்கு. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகைகள் இருக்கின்றன. ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை குறிக்கிறது. பண முக்கோணம் இருக்கு. உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீகமாகவே புதன் வீட்டில் 2 ரேகை இருக்கனால பணத்தை சேமிச்சு வச்சிருக்கீங்க. வெளியில தெரியாம பணத்தை சேமிச்சு வச்சிருக்கீங்க. சூரிய ரேகை இருந்தால் வெளியே தெரியும், சூரிய ரேகை இல்லைன்னா வெளியில தெரியாது சார். வேற ஒன்றும் இல்லை. அதனால சூரிய ரேகை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, பணம் சம்பாதிக்க முடியாது, பணக்காரர் ஆக முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த கையினுடைய அனைத்து அம்சங்களையும் பார்க்கணும். சூரியன் என்பவர் வெளிச்சம், வெளியில தெரியக்கூடிய பணம். மற்ற ரேகைகள் எல்லாம் நல்லா இருந்து, மற்ற மேடுகள் நன்றாக இருந்து, ரேகைகள் பங்கப்படாமல் இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகை இருந்தால் படிப்படியான முன்னேறி வாழ்க்கையில் வெளியில தெரியாமல் பல கோடி, நிறைய பேர் வெளியில தெரிந்த அம்பானி போன்ற வெளியில தெரிந்த பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெளியில தெரியாத பணக்காரர்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு மேல நிறைய இருக்காங்க. ஆனா அமைதியா இருப்பாங்க, வெளியிலேயே தெரியாது. அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நிறைய பூர்வீகமான நிலம் இருக்கும், தோப்பு துறவு எல்லாமே இருக்கும். இவங்க வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. நிறைய டெபாசிட்டும் நிறைய இருக்கும், வெளியில தெரியாது. மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட மாட்டார்கள். மறைந்த பணம், மறைந்து இருக்கக்கூடிய பெரும்பணம், வெளியில் தெரியாத கோடீஸ்வரர்கள் கைரேகை இது. அதாவது மறைந்து பணம் வெளியில் இருக்கிறது, வெளியில் தெரியாது சார். சாதாரணமாக நபராக இருப்பாங்க. இந்த மாதிரி கையை பாருங்க. கை சுத்தமா ஒரு கருமை கலந்த கையா இருக்கும். ரேகைகள் நன்றாக இருக்கும், மேடுகள் நன்றாக இருக்கும். அப்போ ஒரு விவசாயி இருக்கார் சார். அவருக்கு 5000 ஏக்கர் நிலம் இருக்கு. 5000 ஏக்கர் நிலம் இருக்கு. மோட்ரு போட்டு அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே சுற்றி மெதுவாக வருவார். அப்படியே பார்த்துட்டு ஆள் எல்லாம் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பார். வெளியிலேயே தெரியாது. உலகத்துக்கு தெரியாத படம் எக்கச்சக்கமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால சூரிய ரேகை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம். கையில் உள்ள மற்ற ரேகைகள் எப்படி இருக்கு? வீடுகள் ஆசையை உண்டு பண்ணுகின்றன. ரேகைகள் அதை முடிச்சு வைக்கும். சூரிய ரேகை இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். சூரிய ரேகை மட்டும் கொடுப்பது புகழோடு செல்வம். சூரிய ரேகை இது சூரிய ரேகை இல்லைன்னா செல்வம் இருக்கும், மறைந்து இருக்கும். அதாவது இருட்டில் இருக்கும். தெரியாத பணம் நிறைய இருக்கும். தெரிஞ்ச பணம் கொஞ்சம் தான், தெரியாமல் நிறைய வச்சுருக்காங்க இல்லையா? அந்த பணமெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி கைரேகை அமைப்பு இருக்கும். உங்கள் கையை பாருங்கள் சார். சூரிய ரேகை இல்லைன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் கையில் விதி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகை, அதனால் விதி ரேகையில் கிளைகள், அதே மாதிரி புத்தி ரேகையில் கிளை மேல் நோக்கின கிளை, இருதய ரேகையில் மேல் நோக்கின கிளை, ஆயுள் ரேகையில் மேல் நோக்கின கிளை இருக்கும். ஆயுள் ரேகையில் இப்படி மேல் நோக்கின கிளை இருக்கும். சூரிய ரேகை மட்டும் மிஸ்ஸிங். மிச்சப்படி எல்லா ரேகையும் நல்லா இருந்து
இந்த சந்திரன் வீடு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மனசு நல்லா இருக்கு, புத்தி ரேகை ரொம்ப சந்திரன் பக்கம் போகாம நல்லபடியா இருந்ததுன்னா வாழ்க்கையில் மிக பெரும் கோடீஸ்வரராக உலகத்துக்கு அறியப்படாத மறைக்கப்பட்ட பணம் நிறைய இருக்கும். வெளியில தெரியாத கோடீஸ்வரர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூரிய ரேகை மட்டும் மிஸ் ஆகிருக்கும், மிச்சது எல்லாம் நல்லா இருக்கும். அப்படிங்கும்போது உலகத்துக்கு தெரியாத பணக்காரங்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகைலாம் கவலைப்படாதீங்க, உங்கள் கையை பாருங்க சார். சூரிய ரேகைலாம் கவலைப்படணும். படிப்படியான முன்னேறி நல்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் கோடிகளில் 1000 கோடி 500 கோடி 10,000 கோடி எவ்வளோ கோடி இருக்குன்னே அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தெரியாங்க. வெளியில் தெரியாத பணம் இருந்தால் சூரிய ரேகை இருக்காது சார். உங்கள் கையை பாருங்கள், சூரிய ரேகைகள்னா கவலைப்படாது. மிச்சம் அதிர்ஷ்ட ரேகைகள், அதிர்ஷ்ட குறிகள், சுப குறிகள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ரேகைகள் பங்கப்படாமல் இருந்தால் வாழ்வில் உயர்வது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.